ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமையியல் பகுதியில் மனித உரிமைகள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கிறது. இந்த பாடத்திலிருந்து தான் டெஸ்ட்டு. நான் 33 கேள்வியை கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 33 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த பாடம் அரசாங்கத்தின் வகைகள்னு ஒரு பாடம் இருக்கும். அதை படித்து கொண்டு வந்து விடுங்கள். நாளைக்கு இரவு 9:30 மணி போல் வீடியோ வந்துடும். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வினாவை பாருங்கள். ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஓகே, விடைய பார்க்கலாமா? 1945 அக்டோபர் 24 தான் உருவாக்கியிருப்பாங்க. 1945 அக்டோபர் 24. அக்டோபர் 24 என்பது ஐநா தினம். அடுத்த கேள்வியை பாருங்கள். இன ஒதுக்கல் அபர்த்தெய்டு என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது புக் பேக் கொஷின் தாங்க. இன ஒதுக்கல் என்ற கொள்கையை பின்பற்றிய நாடு விடை தென்னாப்பிரிக்காவில் தான் பின்பற்றியிருப்பாங்க. தென்னாப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா அவர் 27 ஆண்டுகள் இதுக்காக போராடியிருப்பாங்க. 1990 தான் அவரை விடுதலை பண்ணியிருப்பாங்க. 1994 தான் பல்லின பொது தேர்தல் நடைபெற்றிருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். ஓகே, விடையை பார்க்கலாமா? சரி, வாசிக்கிறேன் பாருங்கள். பிரிவு 45 என்பது 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. பிரிவு 24 என்பது 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்கிறது. இந்த 2ல் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் கூற்று 2மே தவறுங்க. ஏன்னா அதாவது 24வது பிரிவு தான் கட்டாய வேலைக்கு வைக்கக்கூடாது, ஆபத்தான வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது, கட்டாயமாக வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லும். 45 என்ற பிரிவு தான் அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வியை வழங்கணும்னு சொல்லும். ஸோ 2 மாறி வந்திருக்கு. இந்த 2ம் இடம் மாறி வந்துள்ளது. இது இங்கே வந்திருக்கணும், இது என்ன பண்ணியிருக்கணும், இது இங்கே போயிருக்கணும். அப்போ மாறி வந்ததுனால 2மே தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது டேஸ் உரிமைகள். இது புக் பேக் கொஷினுங்க. ஒரு அரசாங்கத்துடைய உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது அரசியல் உரிமைகள் சொல்லுவாங்க. அரசியல் உரிமைகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். மனித உரிமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது. மனித உரிமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது. விடையை பார்க்கலாங்களா? டிசம்பர் 10 என்பது தான் மனித உரிமை தினம். இதெல்லாம் ஒரு காலத்தில் டிஎன்பிஎஸ்சியில் வந்த கேள்விங்க. டிசம்பர் 10 என்பது மனித உரிமை தினம். ஏன் இதை கொண்டாடுறாங்க? 1948 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான் ஐநா சபை மனித உரிமை பேரறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. அதனால் அந்த டேட்டை கொண்டாடுறாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றுகளை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாமா? சரி, பாருங்கள். பச்பன் பச்சாவ் அந்தோலன் என்ற அமைப்பை கைலாஷ் சத்யார்த்தி உருவாக்கினார். இது சரி, அவர் தான் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இளமையை போற்றுவோம் இயக்கம் என்பது இதன் பொருளாகும்னு கொடுத்துருக்காங்க. தவறு. இளமையை காப்பாற்று இயக்கம் அப்படின்னு வந்திருக்கணும். இது தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சுமார் 80,000 குழந்தைகளை மீட்டு உள்ளார். இதுவும் தவறு. 86,000 குழந்தைகளை அவர் மீட்டிருப்பார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 1998 86,000 கிலோமீட்டர் உலகளாவிய அணிவகுப்பை நடத்தினார்னா இதுவும் தவறு தான். 1998 தான் நடத்தியிருப்பாங்க, ஆனால் 80,000 கிலோமீட்டருக்கு நடத்தியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட், அதாவது 1வது பாயிண்ட் மட்டும்தான் சரி, மற்ற எல்லாமே தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை நிறைவேற்றப்பட்ட நாள். உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை நிறைவேற்றப்பட்ட நாள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ விடையை பார்க்கலாமா? 1948
டிசம்பர் 10 தான் உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கையை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. இது தவறு. மாநில மனித உரிமை ஆணையம் 1993 கொண்டு வரப்படலை, 1997 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது. இது சரிதான். உரிமையியல் நீதிமன்றத்துக்கான அதிகாரத்தை பெற்றுள்ளது. இது கரெக்டு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் செயல்படும் சொல்லியிருக்காங்க. தவறு. மாநில எல்லையை கடந்து செயல்படாது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இதை பண்ணலாம். கரெக்டு. அப்போ சரியானதுன்னா 2 மற்றும் 4 சரி. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை நிறைவேற்றப்பட்ட பொது சபை தீர்மான எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை கொண்டு வந்தாங்கல்ல, அதனுடைய பொது சபை தீர்மான எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? 217A. 217A. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ்நாடு அரசு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த ஆண்டு. தமிழ்நாடு அரசு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, விடையை பார்க்கலாமா? 1989 கொண்டு வந்திருப்பாங்க. 1989. அடுத்த கேள்வியை பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? கூற்று உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. காரணம், நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். சரிங்களா? காரணம்னு போட்டிருக்கணும், இங்கே இரண்டும்னு போட்டாங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஐநாவின் மனித உரிமை பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் எத்தனை உறுப்புக்கள் உள்ளன? ஐநாவுடைய உலகளாவிய மனித உரிமை பற்றிய பேரறிக்கை, அதில் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் 30 உறுப்புக்கள் இருக்குது. 30 ஆர்டிகல்ஸ் அதில் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். எத்தனை வகையான சுதந்திரங்கள் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன? எத்தனை வகையான சுதந்திரங்கள் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? 6 விதமான சுதந்திரங்களை கொடுத்துருக்காங்க. 6 விதமான சுதந்திரங்கள். உரிமையும் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையும் 6 இருக்குது, சுதந்திரமும் 6 இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். எத்தனை வயதுக்குட்பட்ட சிறுவர்களை சுரங்கங்கள் அல்லது மற்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றமாகும்? எத்தனை வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்கள் அபாயகரமான தொழிலில் ஈடுபடுத்தக்கூடாது? இதான் கேள்வி. விடையை பார்க்கலாமா? விடை 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். 14 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்கள சுரங்கத்தில் ஈடுபடுத்தவும் கூடாது, ஆபத்தான வேலையில் ஈடுபடுத்தவும் கூடாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த ஆண்டு. தமிழ்நாடு அரசு 1989 கொண்டு வந்திருப்பாங்க. மத்திய அரசு எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? மத்திய அரசாங்கம் 2005 கொண்டு வந்தாங்க. 2005. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடிப்படை கடமைகள் எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன? அடிப்படை கடமைகள் இப்போ எத்தனை இருக்குது? 11 இருக்குதுங்க. அடிப்படை கடமைகள் எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன? இதுக்கான பதில் 42வது சட்ட திருத்தம் 1976. 4 2 கூட்டினீங்கன்னா 6, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 இங்கே முடிகிறதும் 6, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காமல் இருக்கும். 42வது சட்ட திருத்தம் 1976. அடுத்த கேள்வியை பாருங்கள். 11வது அடிப்படை கடமை எதுன்னு கேட்டிருக்காங்க. 11வது அடிப்படை கடமை எது?
இதையும் தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கேட்டிருக்காங்கன்னா 11ன்னு கேட்கல, ஏபிசிடிஇஎஃப் அந்த மாதிரி கொடுத்துட்டு 11க்கு என்ன வருதோ அந்த நம்பரை கொடுத்து கேட்டிருந்தாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது தான் 11வது அடிப்படை கடமை. அடுத்த கேள்வியை பாருங்கள். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடையை பார்க்கலாங்களா? 2007 தான் கொண்டு வந்திருப்பாங்க. 2007. அடுத்த கேள்வியை பாருங்கள். என்ஹெச்ஆர்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்த பாடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. என்ஹெச்ஆர்சினா தேசிய மனித உரிமை ஆணையம்னு கண்டுபிடிச்சிருவீங்க. பட் இதுவே ஒரு தேர்வில் வந்தால் என்ஹெச்ஆர்சிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா ஆன்சர் போடுறது கஷ்டம். என்ஹெச்ஆர்சினா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். விடையை பார்க்கலாங்களா? 1993 அக்டோபர் 12 கொண்டு வந்திருப்பாங்க. 1993 அக்டோபர் 12. அடுத்த கேள்வியை பாருங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? தகவல் அறியும் உரிமை சட்டம். சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? 2005 அக்டோபரில் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. சரி, இங்கே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வர காரணமானவர்கள் 2 பேர். அவங்கள பற்றி புக்கில் கொடுத்துருப்பாங்க. யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்ப்போம். அடுத்த கேள்வியை பாருங்கள். மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 எத்தனையாவது பிரிவு எஸ்ஹெச்ஆர்சி, அதாவது மாநில மனித உரிமை ஆணையம் உருவாக வழிவகுக்கிறது? மனித உரிமை பாதுகாப்பு சட்டம், இதையும் கேட்கலாம். 1993 கொண்டு வந்தாங்க. இதில் இருக்கிற எத்தனையாவது பிரிவு மாநில மனித உரிமை ஆணையத்தை உருவாக்க வழிவகை செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 21வது பிரிவு. இந்த சட்டத்தில் 21வது பிரிவின்படி தான் மாநில மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கிறது? ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் என்று வரையறுக்கிறது? விடையை பார்க்கலாமா? 18 வயது வரை உள்ள அனைவரும் குழந்தைகள். ஐக்கிய நாடுகள் சபை அவங்க சொல்கிறதுபடி பார்த்தோம்னா 18 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைகள் தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும்? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும்? விடையை பார்க்கலாங்களா? விடை 30 நாட்களுக்குள் தகவல் கொடுக்கணும். 30 நாட்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தின் எத்தனையாவது பிரிவு 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களை குழந்தைகள் என்கிறது? உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் அதனுடைய எத்தனையாவது பிரிவு 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களை குழந்தைகள்னு சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? அந்த பிரகடனத்துடைய 25வது பிரிவு 25வது பிரிவு தான் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க குழந்தைகள்னு சொல்லுது. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஐநா சபை குழந்தைகள் உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு. மனித உரிமை பிரகடனம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1948 டிசம்பர் 10 கொண்டு வந்தாங்க. குழந்தைகள் உரிமை பிரகடனம் இதை எப்போ கொண்டு வந்தாங்க? விடையை பார்க்கலாமா? 1989 நவம்பர் 20 கொண்டு வந்தாங்க. 1989 நவம்பர் 20. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆண் பெண் சம வேலைக்கு சம ஊதியம் என கூறும் சட்டப்பிரிவு என்ன? ஆண் பெண் சம வேலைக்கு சம ஊதியம் என கூறும் சட்டப்பிரிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். கண்டிப்பாக தேர்வில் கேட்கலாம். 39B. ஆனால் இதுலேயும் மாற்று கருத்து இருக்குது. சரியான பிரிவு இது கிடையாது. கமெண்ட்டில் பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2009 தான் கொண்டு வந்திருப்பாங்க. 2009. அடுத்த கேள்வியை பாருங்கள்.
அரசியலமைப்பின் பிரிவு எத்தனையாவது பிரிவின்படி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வேண்டும்? அரசியலமைப்புடைய எத்தனையாவது பிரிவின்படி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? பிரிவு 21A 21Aவின் படி 6 to 14க்குள்ள கட்டாயமாக எல்லாருக்குமே கல்வியை வழங்க வேண்டும். அடுத்த கேள்வியை பாருங்கள். போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு விடையை பார்க்கலாங்களா? 2012 தான் கொண்டு வந்திருப்பாங்க. 2012. 2018 திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என கூறியவர் யார்? ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது. இப்படி சொன்னவர் ஜான் எஃப் கென்னடி. ஜான் எஃப் கென்னடி. அடுத்த கேள்வியை பாருங்கள். போக்சோ சட்டம் எத்தனை வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் என்று வரையறுக்கிறது? போக்சோ சட்டம் எத்தனை வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கிறது? விடையை பார்க்கலாங்களா? 18 வயது வரை இருக்கிற அனைவருமே குழந்தைகள் தான். 18 வயது. ஐநா சபையும் அதான் சொல்லுது, 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க குழந்தைகள்னு சொல்லுது. அடுத்த கேள்வியை பாருங்கள். நானே சொல்லட்டனோ? போக்சோ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 2018 திருத்தம் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக ஏப்ரல் மாதம் கொண்டு வந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 12 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணால் மரண தண்டனை கூட விதிக்கலாம்னு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. இந்தியாவின் முதல் 24 மணி நேர கட்டணமில்லாத அவசர தொலைத்தொடர்பு சேவை என்ன? இந்தியாவுடைய முதல் 24 மணி நேர கட்டணமில்லாத அவசர தொலைத்தொடர்பு சேவை. விடையை பார்க்கலாங்களா? விடை 1098. இதை தேர்வில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1098. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 33 கேள்வியை பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். இந்த 33 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? கமெண்ட்டில் பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த பாடம் அரசாங்கத்துடைய வகைகள்னு ஒரு பாடம் இருக்கும். அதை படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் சந்திப்போம்.